சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் இந்த புயல் காரணமாக அதிக மழையும் அதிக காற்றுடைய வேகத்தன்மையும் இருக்க போகுது. சாதாரணமாக நமக்கு ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சாலே நமக்கு ரொம்ப என்ன சொல்றது, நிறைய இடங்கள் ஓரளவு நமக்கு அந்த கணிசமான அந்த பாதிப்புகள் இருக்க நம்ம பார்க்க முடியும். இது இப்போ 100-120 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். 90லேருந்து 120 அப்படிங்கிறப்போ மரங்கள் வேரோடு சாயும், மின் கம்பங்கள் காற்றுல பறக்கும். அதே மாதிரி குடிசை வீடுகள் ரொம்ப கஷ்டம். நிறைய இடங்கள் குடிசை வீடுகள் சேதமடையும். அது போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கும் அப்படிங்கிறதான் சொல்லி ஆகணும். சென்னை மட்டுமல்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இயல்பு வாழ்க்கையானது முற்றிலுமாக முடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இடங்கள்ல மழை, வெள்ளம் மற்றும் அதிகப்படியான பாதிப்புகள் மற்றும் சேதங்கள்